ஆர்பி சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். சரி, இப்போ ஒரு அவசிய பதிவு. இந்த பதிவு போடுறதுனால நம்ம யாருக்கு எதிரானவர் கிடையாது அப்படிங்கிறத போட்டுட்டு பேசுகிறேன். இது ஒரு முக்கியமான ஒரு சம்மந்தப்பட்ட ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட ஒரு இதை பற்றி பேச போகிறோம். என்னென்னா, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். எல்லாருமே இந்த விஷயத்தை கடந்து வந்திருக்கோம். தமிழ்நாடு அரசு பணியாளர் டிஎன்பிஎஸ்சின்னு படிச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம நடக்கக்கூடிய பணிகள் என்னென்னா, குரூப் 4, குரூப் 8, குரூப் 6, குரூப் 2, 2A மற்றும் குரூப் 1 தேர்வுகள் நடத்தி வருடம் இந்த மாணவர்கள் கணக்கு காமிச்சிட்டு இருக்காங்க. இத்தனை பேர் திருவாரூர், இத்தனை பேர் அரசாங்கத்தை கொடுத்துருக்கோன்னு சொல்லி எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய ஒத்துழைப்புனா டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பணியாளர் நடத்தக்கூடிய தேர்வுகள் மூலியமாக தான் நம்ம உள்ளே வரணும், தகுதி வாய்ந்த நம்மளால தான் உள்ளே வரணும்னு சொல்லி கொடுத்துருக்கு. அதை மாற்று கொடுத்துட்டு இது வந்து ஏன்னா இப்போ என்ன சொல்கிறேன்னா, நேரடி நியமனத்தில் என்னென்ன தவறு நடக்குதுன்னா, உங்களுக்கு என்ன சார்ந்த ஒரு விஷயங்கள் நடத்துறது அந்த விஷயத்தை வந்து நாங்கள் வந்து புதுமைப்படுத்துகிறோம்னு சொல்லிட்டு சில விஷயங்களை கொண்டாந்து கொடுக்கணும். அதில் சில முறைகளுக்கு நடக்குதுன்னு சொல்லி அதனால் வரக்கூடிய ஆட்கள் சம்மந்தமே ஒரு 4-5 இல்லாத ஆட்கள்லாம் அவங்களோட உள்ளே உட்காந்துருக்குன்னு சொல்லி எல்லாத்தையும் தூக்கி தமிழ்நாடு பணியாளர் தனியாரத்தில் என்ன பண்ணுறோன்னா, அவங்க இருக்கக்கூடிய நாலேஜ், அவங்க இருக்கக்கூடிய அறிவுகளை வந்து நாங்கள் வந்து ஃபுல்லாக பாடத்தை கொடுத்துட்டோம், அந்த பாடத்திட்டத்தை வச்சு தான் பண்ணியிருக்கோம். அந்த பாடத்திட்டத்தில் நாங்கள் வந்து அது அவங்களுக்கு என்ன தகுதி இருக்கோ அதுக்காக உள்ளே வர்றாங்கன்னு சொல்லி வருது. அதற்கப்புறமா தான் வந்து நமக்கு தமிழை தூக்கம் அப்படின்னு சொல்லி வருது. அதுக்கப்புறம் நாங்கள் வந்து தமிழை ஆட் பண்ணியிருக்கோன்னு வருது. இப்போ இந்த அதற்கு என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் வந்து பழைய புத்தகத்தையும் எடுப்போம், புதிய புத்தகத்தையும் எடுப்போம். ஆனால் புதிய புத்தகத்தை அதிகமான தேர்வுகளை போவோம், பழைய புத்தகத்தை அப்போ எப்படி டச் பண்ணுவோன்னு சொல்லி ஒரு சில கருத்து இருந்துச்சு. இதே நம்ம தான் ஃபியூச்சர்லேயும் வரும்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஏன்னா குரூப் 4 தேர்வு ஏன்னா 2026 அப்புறம் தான் இப்போ பொட்டுக்கிற பாடநூலையும் மாற்றுறதுக்கான ஒரு அதிகாரி இருக்கும். அதை வந்து மாற்றும் போது தான் நம்ம சிறப்பு மாற்றுவோம்னு சொல்லி தமிழ்நாடு பணியாளர்கள் சொன்னதுக்கப்புறமா எல்லாருமே 2025 தேர்தலுக்கு நாங்கள் எல்லாம் திராவிட்டு இருக்கும்போது திடீர்னு அறிவிப்பு என்னென்னா, தமிழ்நாடு பணியாளர்கள் வந்து நாங்கள் திறப்பசம் மாற்றிருக்கோம்னு சொல்லி புதிய அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா புதுன்னு சொல்ல, ஆனால் என்ன தூக்கியிருக்காங்கன்னு சொல்கிறேன். இலக்கணம்ங்கிறது இருக்குது, இலக்கியம் சீல் இதை மொத்தமாக தூக்கிட்டாங்க, தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு. செயலில் என்னென்னங்கிறதுனா, நம்ம ஆழ்வார்கள் நாயன்மார்கள் வரலாறு, இந்த கரையார் சுந்தரம் வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் இருக்கா. இதில் இப்போ அந்த தேர்வாணையம் கொடுக்கக்கூடியது பார்த்திங்கன்னா, ஒட்டுமொத்த சிலபஸில் ஒரு 180% வந்து இலக்கணம் சார்ந்த ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அப்போ தான் நகர வேலைப்பாடு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா அதெல்லாம் ஏன்னா அதான் தெரியாமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்தமாக செயல் மட்டும் இதை வந்து தூக்குறது, இலக்கியத்தை தூக்குறது வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தான் பார்க்குறாங்க. ஏன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா எல்லா அகாடமியும் பார்த்திங்கன்னா என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மற்றும் குரூப் 2 தேர்வு முடிந்ததுக்கப்புறமா 25 நாட்களுக்கு அப்புறமா 22 நாட்களுக்கு அப்புறமா இந்த வருடத்துக்கு எப்பயுமே பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் இறுதியில் தான் சேர்த்துட்ட கேம்பஸ் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இல்லை ஜனவரி இறுதியில் தான் அவங்க வந்து புது தேர்வுக்கான இது வந்து தொடங்குவாங்க, பேட்ச் தொடங்குவாங்க. ஆனால் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா தீபாவளி முடிஞ்சதுக்கு சில பேர் தீபாவளிக்கு முன்னாடி ஆரம்பித்தாங்க, சில நபர்கள் வந்து தீபாவளிக்கு அப்புறமாக நவம்பர் மாதம் தான். ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ரிசல்ட்லாம் போட்டதுக்கப்புறமா தேர்வு கட்டணத்துக்கு ஆனுவல் பண்ண ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் தேர்வுகளுக்கான இதை வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் கடைசி 2 டிசம்பர் முதல் வாரத்தில் தான் விடுவாங்க தேர்வு முடிவுகள். ஆனால் இந்த வாட்டி அக்டோபர் இறுதியிலேயே விட்டாங்க. அது குரூப் 4 தேர்வுக்கு. குரூப் 2 தேர்வு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதமே வந்து இந்த தேர்வு முடிவு வந்து எப்போ வருவாங்கன்னா, குரூப் 2 தேர்வு முடிவு ஜனவரி மாதம் வருவாங்க.
ஸோ இதை வந்து இந்த வருஷம் அட்வான்ஸாகவே விட்டுறது. ரெண்டாவது பிளானர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஆண்டு திட்ட அறிக்கை வந்து எப்போ இருக்குன்னா டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து டிசம்பர் மாதம் கடைசி வாரத்துக்கு 4 வாரத்துக்குள்ள ஒரு இடைப்பட்ட நாளில் ஒரு நாள். அது குறிப்பாக கரெக்டாக சொல்ல போனால் 10ஆம் தேதியிலேருந்து ஒரு 25ஆம் தேதிக்குள்ளே போடுவாங்க. இந்த இடைப்பட்ட 15 நாட்கள் தான் அவங்களுடைய இது டார்கெட். தவறுனா மட்டும்தான் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே போடுவாங்க. சென்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வெளியிட்டாங்க பிளானருக்கான திட்ட அறிக்கை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த பிளானர் விட்டுருக்காங்களா, இதுக்கு காரணம் என்னென்னா அங்கே டிஎன்பிஎஸ்சி செக்ரட்டரி போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாகவே இருந்துச்சு கடந்த ஆண்டுகளில். அது எல்லாருமே குரல் கொடுத்ததுனால தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தனியாக ஒரு செயலர், அதாவது ஐஏஎஸ் கடலில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஐபிஎஸ் கடலில் இருக்கக்கூடிய ஆட்களை போட்டுன்னு சொல்லி இப்போ ஐஏஎஸ் ஆட்களை போட்டிருக்காங்க. அது கூட வரவேற்கத்தக்கது தான் வச்சுக்கோங்க. ஆனால் அவர் வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி சமீப காலங்களில் அவங்களுடைய தேர்வு முடிகிற அட்வான்ஸாக வரக்கூடிய இடத்துல இப்போ தேர்வு செயலர் போட்டோன்னே இன்னும் வேகப்படுத்திருக்கு டிஎன்பிஎஸ்சியோட செயல்பாடு. சரி, இது வரவேற்கத்தக்க பாசிட்டிவான விஷயங்கள் எடுக்கும்போது வரவேற்கத்தக்கதான் பண்ணணும். சரி, ஆண்டு திட்ட அறிக்கையை விட்டுட்டீங்க. திட்ட அறிக்கையை விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மாணவர்கள்னால் எல்லாருமே படிப்பு நோக்கி 2025 இலக்கை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா அகாடமியும் சரி, மாணவர்களும் சரி, சுயமாக படிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே 2025 குரூப் 4 தேர்வு எப்போ வரும், குரூப் 2 தேர்வு எப்போ வரும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஏன்னா குரூப் 1, குரூப் 2A, அதுக்கப்புறம் குரூப் 4 தேர்வு. அதை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வைஸ் அப்படி தான் போட்டிருக்காங்க. வரக்கூடிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் நடத்தி முடிப்போம்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ குரூப் 2 தேர்வுக்கானது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தில் வந்து ஜூன் கடைசியில் ஜூலை மாதம் முதல் தொடக்கத்தில் இருக்கும். குரூப் 1 தேர்வுக்கானது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஆரம்பித்து மே மாத கடைசி அல்லது ஜூன் முதல் வாரத்தில் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, குரூப் 4 மிகப்பெரிய ஒரு திருவிழா நடக்கக்கூடிய குரூப் 4 தேர்வு எப்போ வரும்னா மார்ச் கடைசி அல்லது ஏப்ரல் மாத மத்தியக்குள்ளே வந்துடும். தேர்வுகள் எப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் கடைசி இல்லைன்னா செப்டம்பர் மாதம் முதல் வாரத்துக்குள்ளே நாங்கள் முடிப்போம்னு சொல்லி திட்ட அறிக்கை இருக்குது. ஏன்னா ஏப்ரல் மாதம் விட்டாங்கன்னா அது மே மாதம் வரையும் அதோடைய செயல்பாடு போகும். அதுக்கப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்துக்குள்ளே அதை நடத்தி முடிக்குன்னு சொல்லி தான் டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. இப்போ இலக்கு 2025 இதை வச்சு எல்லா தேர்வுகள் படிக்கக்கூடிய ஆட்களெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய ஆட்களாக சரி, ஹவுஸ் வீட்டில் இருக்கக்கூடிய அதற்கு கல்யாணம் பண்ணிக்கூடிய வீட்டுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாங்க, அதாவது வீட்டு சம்மந்தப்பட்ட செயல்கள் செய்யக்கூடிய மனைவியாக இருக்கட்டும், அது மனைவி குடும்பத்தையும் பார்த்துக்கலாம், கணவனையும் குடும்பத்தையும் பார்த்து படிக்கக்கூடிய ஆட்கள் சரி, படிச்சுட்டு இருக்க ஆட்கள் சரி, வேலையை போய்ட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அவருடைய கன்வீனியன்ட்டை பொறுத்து இலக்கு 2025 நோக்கி போயிட்டுருக்காங்க. வருடம் டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு குழப்போ அதே குழப்பு தான் இந்த வருஷம் நடந்திருக்கு. என்னென்னா திட்ட அறிக்கை விடுறது எப்படி குழப்பமாக இருக்கும். அதுக்கடுத்து பாடத்திட்டம் வந்து கடந்த 3 ஆண்டுகள் முன்னே என்னென்னா டிஎன்பிஎஸ்சி என்னென்னா தமிழ் தேர்வை தூக்கிட்டு அப்போன்னு சொல்லி முன்னிறுத்தான் எல்லாரும் குரல் கொடுத்துறதுனால டிஎன்பிஎஸ்சி 2022 வந்து தமிழ் தேர்வு கட்டாயம் ஃப்ரீயாக இருந்தாங்க. சரி, அதை சிலபஸ் முடிவு பண்ணுறதுக்கே பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் முடிவில் வச்சு கொரோனாவுக்கு அப்புறம் 2022ஆம் ஆண்டு நடத்தாங்க. அதுக்கப்புறம் 2023 மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. 2023 பெரிய தேர்வு நடக்கிற 2024ஆம் ஆண்டு தேர்வுகள் நடந்திருக்கு. குரூப் 4 தேர்வு நடந்திருக்கு. இப்போ 2025 கட்டாயமாக குரூப் 4 தேர்வு நடக்குன்னு சொல்லி தமிழ்நாடு சொல்லியிருக்கு. என்ன காரணங்கள்னால் 2026ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்தில் எதுவுமே செயல்பாடுகள் நடக்க முடியாது, இந்த ஒரு பெரிய ஒரு இதுவும் வந்து கான்ஃபிடன்ட்லாம் வர முடியாதுங்கிறதுனால அந்த நேரத்தை பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஒன்று தான் தேர்வு நடக்கும். மார்ச், ஏப்ரல், அந்த மே மாதத்துக்குள்ள தேர்வு நடத்தி பொது அறிவித்து பதவியாக இருக்கணும். ஸோ அதுக்கப்புறமா சேர்த்துட்டாம் போட்டு அறிக்கையெல்லாம் போட்டு அதுக்கப்புறமா தான் செயல்பாடு இருக்கும். அது வந்து செப்டம்பர் அக்டோபர் சேர்த்துட்டு அறிக்கையெல்லாம் கொடுத்து நவம்பர், டிசம்பர்லாம் கால்ஃபால் இருக்கும். 2026ஆம் ஆண்டு கால்ஃபால், அதாவது செப்டம்பர் மாதத்தில் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதத்துக்கு அக்டோபர் மாதத்துலேருந்து கால்ஃபால் நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி எல்லாரோட எதிர்ப்பு இருக்குது. அதே தான் டிஎன்பிஎஸ்சியும் சொல்லியிருக்காங்க. சரி, வரக்கூடிய தேர்வுகளை இப்போ 2021ஆம் ஆண்டு என்னென்னா
நிறைய மாணவர்களுக்கு வேலைவாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்லி தான் இப்போது இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு வாக்குறுதி கொடுத்துட்டு வந்தாங்க. வந்ததுக்கப்புறமா செயல்பாடுறமா பார்த்திங்கன்னா மாணவர்கள் நிறையா நாங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணுறோம், நிறையா இருக்கிறோம், அதை தகுதி வாய்ந்த தேர்வுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் டிஎன்பிஎஸ்சி கொடுத்தாங்க. டிஎன்பிஎஸ்சி ஏற்கனவே ப்ரெஷர் இருந்தக்கூடிய டிஎன்பிஎஸ்சி இந்த இதே எடுத்து இப்போ இவங்க அவங்களோட நிலைக்கு மாற்றிட்டாங்க. சரி, இதுக்கு ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது. இப்போ இந்த பாடத்திட்டங்கள் குழப்பத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி விழுந்திருக்கு. என்னென்னா, இலக்கணத்தை நீங்கள் முக்கியத்துவம் 85% முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. பாக்கி 15% தான் பார்த்திங்கன்னா செய்யுள் மற்றும் இலக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கீங்க. இது ஒரு மிகப்பெரிய குறைபாடாக தான் பார்த்தேன். எல்லாருமே பார்த்திங்கன்னா இலக்கணத்தில் வந்து குடிங்கிறது கிடையாது. இலக்கியம் சார்ந்த தேர்வுகள், செய்யுள் சார்ந்த தேர்வு, அதாவது தமிழ்நாடு ஆழ்வார்கள், நாயன்மார்கள் வாழ்க்கை வரலாறு, அடுத்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரமூர்த்தி வாழ்க்கை வரலாறுகள், இதெல்லாம் வந்து இருக்குது. ரெண்டாவது பாடத்திட்டங்களில் பார்த்திங்கன்னா சிலப்பதிகாரத்தை தூக்கியிருக்கீங்க, ஒட்டுமொத்தமாக தூக்கியிருக்கீங்க. சிலப்பதிகாரம், ஐம்பெருங்கு பிரியங்கள் இருக்கக்கூடிய வரையாபதி, குண்டலகேசி, மனைமேகலை, சிவசிந்தாமணி, ஐஞ்செழுங்காப்பியங்கள், அதை மட்டும் மொத்தம் தூக்கியிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலக்கியம் சார்ந்த திருவிழா, அதை தமிழ்நாடு சார்ந்த இதெல்லாத்தையும் மொத்தமாக தூக்கிட்டீங்க. இதை எதுக்கு இந்த பாவத்தை போட்டு இன்னும் வாங்கிட்டு தெரியல. அடுத்து அம்பேத்கரோட பேர்த்தையும் நாங்கள் வந்து வைக்கணும்னு சொல்லிட்டு சில அதில் வந்து சில தேர்வுகள் வந்து மொத்தமாக பயணித்துக்கணும்னு சொல்லிட்டீங்க. அப்போ அம்பேத்கர் வந்து ஏன்னா வருடம் தேர்வு என்னன்னா திராவிட தலைவர்களோட கேள்வி, அம்பேத்கரை பற்றி கேள்விகள் இருக்கும், சமூக சீர்திருத்தத்தை விடக்கூடிய ஆட்களுடைய கேள்விகள் இருக்கும். இது எல்லாத்தையும் வந்து ஒட்டுமொத்த ஸ்கூலுக்கு கொடுத்துட்டீங்க. இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக தான் பார்க்குறாங்க தமிழ் மொழிக்குன்னு சொல்லி இப்போ இருக்கக்கூடிய தேவர்கள். பழைய தலைவர்கள் வந்து எல்லாருமே படித்து பாஸ் பண்ணி வேலைக்கு போகிற அவங்க எல்லோரும் பார்த்திங்கன்னா லாஸ்ட்டு ஸ்டேஜில், அதாவது கடைசி ஒரு 40 வருடத்துக்கு மேலே ஏதாவது ஒரு இதில் பிடிச்சி போக மாட்டான்னு சொல்லி அவங்க இறக்கு போட்டும் போது இந்தமாரி டிஎன்பிஎஸ்சி ஒரு சிறப்பு தூக்கி கொடுத்துருக்கு. சில இதில் நாங்கள் என்ன சிறப்பு தூக்கலான்னு சொல்லிட்டு சில இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ், அதாவது பொது தமிழ், பொது அறிவியல் மற்றும் இலக்கிய இது படிப்பு குறிப்பிட்டு வந்து ஒரு சில பாடங்களை ஒட்டி வெட்டி அதை வந்து மொத்தமாக இணைச்சி சிறப்பு தான் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த பெரிய பிரச்சனையும் இல்லை. ஆனால் தமிழில் வந்து மிகப்பெரிய ஒரு கொட்டை தான், மிகப்பெரிய ஒரு டைனோசரே உள்ள போகிற அளவுக்கு கொட்டை இருக்குது தான் எல்லாருடைய படிப்பு. தயவுசெய்து இந்த பாடத்திட்டத்தை வந்து கன்சிடர் பண்ணி மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வாங்க. ஏன்னா எல்லாருமே 2025ஆம் ஆண்டு இலக்கு, ஏன்னா 2027ஆம் ஆண்டில் புதிய தேர்வு பாடத்திட்டத்தை அடிக்கிட்டு நான் கொடுக்கணும்னு சொல்லிட்டீங்களா, இந்த ஒரு முறை பழைய திட்டத்தை கொண்டு வாங்க அப்படிங்கிற கேள்வி ஒரு கோரிக்கையை வைக்கிறோம். கோரிக்கை வைக்கிறேன்னா கோரிக்கை பரிசீலனை பண்ணேன். ஏன்னா இப்போ 2026ஆம் ஆண்டு இப்போ நீங்கள் மாற்றிட்டீங்க தேர்வு, 2020 பாடத்தையே திட்டமே மாற்றுவீங்க. அப்போ அதில் சில குழப்பம். புதிய மேற்கொண்டு இந்திய அரசு ஒன்றும் பிரச்சனை இல்லை. புதிய அரசு வந்துட்டுனா அது அவங்களுடைய கோட்பாடுகளை மாற்றி இன்னும் அவங்களுக்கு விஷயங்களை உள்ளே புகுத்துவாங்க. அப்போ இன்னும் அவங்களை இழுத்துக்கிட்டு போவோம். இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு இந்த ஒரு முறை 2025ஆம் ஆண்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பழைய நடைமுறையே தொடருங்கிறது தான் என்னோடைய கோரிக்கை. தயவுசெய்து வந்து டிஎன்பிஎஸ்சி கன்சிடர் பண்ணுங்கள். தமிழ்நாடு பழைய தேவையத்தை நான் வந்து பேசுகிறேன். 2026ஆம் ஆண்டு உங்கள் செயற்திட்டம் புதிய பணம் உயர்த்ததுலாம் உங்கள் செயற்திட்டம் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதன்படி நடக்கலாம். ஏன்னா அடுத்த 5 வருடங்கள் 2026க்கு அப்புறம் 2031 வரைக்கும் அந்த தேர்வு என்ன சொல்கிறாங்களோ அதுதான் அது அரசாங்கம் கேட்டாகணும். அந்த தேர்வு இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நிர்வாகமும் கேட்டாங்கிறது தான் ஒரு இது. இப்போ இருக்கக்கூடிய அரசு இந்த திட்டத்தை மாற்றிட்டிங்கன்னா படிச்சுட்டு இருக்கக்கூடிய பழைய மாணவர்களும் சரி, புதுசாக சேர்ந்தக்கூடிய ஆட்களுக்கும் ஒரு சில குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பத்துக்கு இதை தமிழக அரசு தேர்வாணையம் தயவுசெய்து அந்த திட்டத்தை மாற்றுங்கிறது தான் என்னோட கோரிக்கை. இது தேர்வுகள் மட்டும் இருக்கக்கூடிய குழப்பத்தை தான் மேற்கொண்டு ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. தயவுசெய்து கன்சிடர் பண்ணுங்க. 2026க்கு அப்புறம் நீங்கள் ஒட்டுமொத்தமான சிலபஸை மாற்றுங்க. அது அடுத்த பிரச்சனை. உங்களோட பாடத்திட்டங்கள், உங்களோட செயல்திட்டங்கள்லாம் மாற்றுங்க. அதெல்லாம் புதிய அரசினுடைய கொள்கைன்னு சொல்லிட்டு போயிடலாம். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் நீங்கள் வந்து இந்த ஏன்னா ஏற்கனவே மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய கெட்ட பேர்கள் அரசாங்கம் இருக்கக்கூடிய இந்த மாரி தேர்வுகளை பண்ணிங்கன்னா இன்னும் மக்களுக்கு போகணும், தேர்வுகள் மட்டும் குறைப்போகணும். அப்போ புதிய இது விஷயத்துக்கு போக்கி போகணும்னு சொல்லிட்டு புதிய நடைமுறைக்கு போவாங்க. இதை யோசித்து அரசாங்கம் பண்ணணும். 2025ஆம் ஆண்டு விட்டுருங்க. ஏன்னா 2023ஆம் ஆண்டு பெரிய தேர்வுகள் நடக்கிறேன். 2024ஆம் ஆண்டு தேர்தல் வந்திருக்கு ஒரு சில தேர்தல். 2025ஆம் ஆண்டு ஏன்னா
ஜராசு பதிவேகத்தை 3 குரூப் 2 தான் நடத்திருக்கீங்க. 3 குரூப் 4 தேர்வு தான் நடத்த போகிற இடத்துல 2 இருக்குன்னு 2 நடத்த ஒன்று நடத்த வேண்டியது அரசாங்கம் முடிஞ்சிச்சு. அது காரணம்னா ஆரம்பத்தில் நடக்கக்கூடிய 2020, 2021 2020 வந்து சென்ற அரசில் வந்து என்னென்னா கொரோனா தொற்று இருக்கிறனா அப்படின்னா 2021 மட்டும் இப்படி போட்டுட்டிங்கன்னா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்குது. அப்படிங்கிற மனசாட்சியை வச்சு அரசாங்கம் நல்லபடியாக பண்ணணும். 2வது தேர்வுகள் மட்டும் பாதிப்பு ஏற்படாமல் பழைய நடைமுறையை 2021 முன்னே தொடங்க. 2026 அப்புறம் நடைமுறையை மாற்றலாம். அது அடுத்த பிரச்சனை. தயவுசெய்து இந்த பழைய திட்டத்தையே கொண்டு வாங்க. இலக்கியம், இலக்கணம், செயல் இந்த 3 பழையபடி கொண்டு வாங்குங்கிறது தான் தேர்வுகள் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. இதனால் டிஎன்பிஎஸ்சி தமிழ்நாடு பழைய பண்ணுவீங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறியோட வெளியே குறைப்படுறேன். டிஎன்பிஎஸ்சி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் தேர்வுகளுக்கான இதை வந்து பார்த்திங்கன்னா நவம்பர் கடைசி 2 டிசம்பர் முதல் வாரத்தில் தான் விடுவாங்க தேர்வு முடிவுகள். ஆனால் இந்த வாட்டி அக்டோபர் இறுதியிலேயே விட்டாங்க. அது குரூப் 4 தேர்வுக்கு. குரூப் 2 தேர்வு பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதமே வந்து இந்த தேர்வு முடிவு வந்து எப்போ வருவாங்கன்னா குரூப் 2 தேர்வு முடிவு ஜனவரி மாதம் வருவாங்க. ஸோ இதை வந்து இந்த வருஷம் அட்வான்ஸாகவே விட்டுறது. 2வது பிளானர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஆண்டு திட்ட அறிக்கை வந்து எப்போ இருக்குன்னா டிசம்பர் மாதம் முதல் வாரத்திலிருந்து டிசம்பர் மாதம் கடைசி வாரத்துக்கு 4 வாரத்துக்குள்ள ஒரு இடைப்பட்ட நாளில் ஒரு நாள். அது குறிப்பாக கரெக்டாக சொல்ல போனால் 10ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதிக்குள்ளே போடுவாங்க. இந்த இடைப்பட்ட 15 நாட்கள் தான் அவங்களுடைய இது டார்கெட். தவறுனா மட்டும்தான் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே போடுவாங்க. சென்ற ஆண்டு வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி வெளியிட்டாங்க பிளானருக்கான திட்ட அறிக்கை. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த பிளானர் விட்டுருக்காங்களா, இதுக்கு காரணம் என்னென்னா அங்கே டிஎன்பிஎஸ்சி செக்ரட்டரி போஸ்ட் வந்து வேக்கண்ட்டாகவே இருந்துச்சு கடந்த ஆண்டுகளில். அது எல்லாருமே குரல் கொடுத்ததுனால தமிழ்நாடு அரசு வந்து என்ன பண்ணியிருக்குன்னா டிஎன்பிஎஸ்சிக்கு தனியாக ஒரு செயலர், அதாவது ஐஏஎஸ் கடலில் இருக்கக்கூடிய ஆட்கள், ஐபிஎஸ் கடலில் இருக்கக்கூடிய ஆட்களை போட்டுன்னு சொல்லி இப்போ ஐஏஎஸ் ஆட்களை போட்டிருக்காங்க. அது கூட வரவேற்கத்தக்கது தான் வச்சுக்கோங்க. ஆனால் அவர் வந்ததுக்கப்புறமா ஏற்கனவே டிஎன்பிஎஸ்சி சமீப காலங்களில் அவங்களுடைய தேர்வு முடிகிற அட்வான்ஸாக வரக்கூடிய இடத்துல இப்போ தேர்வு செயலர் போட்டோன்னே இன்னும் வேகப்படுத்திருக்கு டிஎன்பிஎஸ்சியோட செயல்பாடு. சரி, இது வரவேற்கத்தக்க பாசிட்டிவான விஷயங்கள் எடுக்கும்போது வரவேற்கத்தக்கதான் பண்ணணும். சரி, ஆண்டு திட்ட அறிக்கையை விட்டுட்டீங்க. திட்ட அறிக்கையை விட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? மாணவர்கள்னால் எல்லாருமே படிப்பு நோக்கி 2025 இலக்கை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா அகாடமியும் சரி, மாணவர்களும் சரி, சுயமாக படிக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே 2025 குரூப் 4 தேர்வு எப்போ வரும், குரூப் 2 தேர்வு எப்போ வரும் அப்படிங்கிற இலக்கை நோக்கி போயிட்டுருக்காங்க. ஏன்னா குரூப் 1, குரூப் 2A, அதுக்கப்புறம் குரூப் 4 தேர்வு. அதை வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் வைஸ் அப்படி தான் போட்டிருக்காங்க. வரக்கூடிய ஆண்டு 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் நடத்தி முடிப்போம்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஸோ குரூப் 2 தேர்வுக்கானது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை மாதத்தில் வந்து ஜூன் கடைசியில் ஜூலை மாதம் முதல் தொடக்கத்தில் இருக்கும். குரூப் 1 தேர்வுக்கானது வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் ஆரம்பித்து மே மாத கடைசி அல்லது ஜூன் முதல் வாரத்தில் இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரி, குரூப் 4 மிகப்பெரிய ஒரு திருவிழா நடக்கக்கூடிய குரூப் 4 தேர்வு எப்போ வரும்னா மார்ச் கடைசி அல்லது ஏப்ரல் மாத மத்தியக்குள்ளே வந்துடும். தேர்வுகள் எப்போ பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் கடைசி இல்லைன்னா செப்டம்பர் மாதம் முதல் வாரத்துக்குள்ளே நாங்கள் முடிப்போம்னு சொல்லி திட்ட அறிக்கை இருக்குது. ஏன்னா ஏப்ரல் மாதம் விட்டாங்கன்னா அது மே மாதம் வரையும் அதோடைய வந்து செயல்பாடு போகும். அதுக்கப்புறம் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் மாதத்துக்குள்ளே நடத்தி முடிக்குன்னு சொல்லி தான் டிஎன்பிஎஸ்சி ஒவ்வொரு வருஷமும் கொடுப்பாங்க. அதே மாதிரி அந்த வருஷம் கொடுத்துருக்காங்க. இப்போ இலக்கு 2025 இதை வச்சு எல்லா தேர்வுகள் படிக்கக்கூடிய ஆட்களெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது வீட்டிலேருந்து படிக்கக்கூடிய ஆட்களாக சரி, ஹவுஸ் வீட்டில் இருக்கக்கூடிய அதற்கு வீட்டு கல்யாணம் பண்ணிக்கூடிய வீட்டுக்கு ஹவுஸ் ஒய்ஃபாங்க, அதாவது வீட்டு சம்மந்தப்பட்ட செயல்கள் செய்யக்கூடிய மனைவியாக இருக்கட்டும், அந்த மனைவி கருமத்தையும் பார்த்துக்கலாம், கணவனையும் குடும்பத்தையும் பார்த்து படிக்கக்கூடிய ஆட்கள் சரி, படிச்சுட்டு இருக்க ஆட்கள் சரி, வேலையை போய்ட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே அவரோட கன்வீனியன்ட்டை பொறுத்து இலக்கு 2025 நோக்கி போயிட்டுருக்காங்க. வருடம் டிஎன்பிஎஸ்சி ஒரு குழப்போ அதே குழப்பு தான் இந்த வருஷம் நடந்திருக்கு. என்னென்னா திட்ட அறிக்கை விடுறது எப்படி குழப்பமாக இருக்கும், அதுக்கடுத்து பாடத்திட்டங்கள்
பாடத்திட்டம் வந்து கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி என்னன்னா டிஎன்பிஎஸ்சி என்னன்னா தமிழ் தேர்வை தூக்கிட்டு அப்போன்னு சொல்லி முடிவு தான் எல்லாரும் குரல் கொடுத்துறதுனால டிஎன்பிஎஸ்சி வந்து